பிளாக் அவுட் 2024ல தமிழ் டப்பில் ஜியோ சினிமாவில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே ஹிந்தியில் எழுந்துச்சு, இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ கிரைம் ரிப்போர்ட்டர். இவர் ஒரு விஷயத்தை அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிரைம் ஸ்டோரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் அப்படியே போயிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவருக்காரு இன்னொரு கார் மேலே அப்படியே மோதி ஆக்சிடென்ட் ஆயிடும். உடனே அந்த காரில் இருக்கிற ஆப்போசிட் காரில் இருக்கிற யாருன்னு போய் பார்ப்பாரு. அந்த காருக்குள்ளார நிறைய பணமும் நகையும் நிறைய இருக்கும். ஆனால் அவரு அதெல்லாம் எடுக்காம அங்கே இருக்கிற ஒரு பெட்டியை மட்டும் தூக்கிட்டு போயிடுவார். அப்படி போகும்போது அவருடைய காரில் நிறைய பேர் உள்ள அன்வான்டாக ஏறுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோ எதற்காக அந்த பெட்டியை தூக்கிட்டு போகணும், அந்த காருக்குள்ளார இருந்த நகையும் பணமும் எப்படி வந்தது, அந்த காருக்குள்ளார இருக்கிறவங்க யாரு, இறுதியில் அவரோட லைஃப் என்னவா மாறுச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட உடனே. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த பயப்படுற மாதிரி அப்படியே தைரியமாக அப்படி எல்லா இடத்துலையும் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர் தமிழ் டப்பிங் வைஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய அந்த சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த இருட்டில் தான் நிறைய சீன் எடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நம்மளை வந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த படத்துடைய மைனஸ் பார்த்தாலும் செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீனில் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஏகப்பட்ட கேரக்டர்கள் ரொம்ப அறிமுகப்படுத்தி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி எங்கேயோ படம் போய் அதுக்கப்புறம் எப்படியாவது கிளைமேக்ஸை பிடிச்சிடலாம்டா அப்படிங்கிற நோக்கத்தோட கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டாங்க. இதுக்கு பாஸ் இவ்வளோ ஓட்டம் தேவையா, அதுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து கதைக்குள்ளாக போயிருக்காமே அப்படிங்கிறத இருக்குது. ஏன்னா எத்தனை கேரக்டரு, ஒவ்வொரு கேரக்டரை அவங்க சுற்றி கதை அப்படி எங்கெங்கேயோ போகுது கதை. அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் வந்து சேர்ந்தா கிளைமேக்ஸ் முடிக்கல. செகண்ட் பார்ட் வந்து லீட் ரோல் கொடுத்துட்டாங்க. இப்படி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே ஒரு உப்புச்சப்பலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்னடா இது எங்கேயோ போகுது அப்படிங்கிறத இருக்குது. அவங்க காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவு காமெடி எடுப்பட்டுருக்கு. ஆனால் அந்த காமெடி எல்லாமே கிரஞ்சாக இருக்கு. ஒன்னா இவங்க வந்து அந்த கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மூலையே போயிருக்கணும். திடீர்னு பார்த்தா அது கொஞ்சம் இது கொஞ்சம் டார்க் காமெடி எடுத்துட்டு கொஞ்சம் ஆக சொதப்பி வச்சுட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தான மெசேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இந்த படம் ஒன் டைம் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உங்கள் கவி பாரதி.